வெல்கம் டு கிரிக்கெட் சென்டர். இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நாளுங்க. இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. இது இந்தியன் உமன் மட்டும் இல்லைங்க, இந்தியன் மென், இந்தியன் கிரிக்கெட் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரவுட் மூமெண்ட். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களை நான் யாரும் கிரிக்கெட் விளையாட யாரும் அலோவே பண்ணுறதில்ல பெரும்பாலானோர். இதை பார்த்துட்டு ஆஸ்திரேலியா மேட்ச் நம்ம ஜெயிக்கும் போதே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஓ என்னடா இந்தியன் உமன்ஸ் டீம்னு ஒன்று இருக்குதா, அது வேர்ல்ட் கப் விளையாடாதுன்னு அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. இப்போது ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப். எப்படி 1983 கபில் தேவ் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது நிறைய பேருக்கு இந்தியாவில் ஒன்று என் பையனி கிரிக்கெட் விளையாட வைக்கலாம், நானும் கிரிக்கெட் விளையாட நிறைய யங்ஸ்டர்ஸ் நினச்சாங்களோ, அதே மாதிரி நிறைய பெண்கள், நிறைய பேரண்ட்ஸோட மைண்ட் செட் இதனால் மாறும். அப்படியே நம்ம பார்த்தோம்னா இந்த பெண்கள், இந்த இந்தியன் உமன் என்ன பண்ணாங்க, த ஃபயர் அண்ட் ஃபைட், ஃபயர் இன்சைட். எத்தனை தோல்விகள், எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த ஃபயரை மட்டும் அவங்க விடவே இல்லை. இன்ஃபேக்ட் 3 மேட்ச் அவங்க வரிசையாக தோத்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. அப்போ நிறைய பேர் அவ்வளோதான், மறுபடியும் எப்பயும் போல் அவங்க செமிஃபைனல் கூட போக மாட்டாங்கன்னாங்க. ஆனால் அந்த ஃபயர் உள்ளே இருந்தது. நியூசிலாந்து கூட ஜெயித்தாங்க. ஆஸ்திரேலியா மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ODI மேட்சஸ் இன் உமன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கூல், காம், கம்போஸ்ட் சேஸ். ஹர்மன்பிரீத் கவுர், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்க. இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் ரொம்ப ஒரு க்ளோஸ் மேட்சுங்க. நைட் மேட்ச்சில் தான் இருந்தது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கடைசி வரைக்கும் நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் சூப்பராக ஆடுவாங்க. ஸோ த ஃபயர் அண்ட் ஃபைட் அந்த மேட்சஸில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவல். ஜெமிமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ வழி இருந்திருக்கும். அந்த ஃபயரெல்லாம் எடுத்து வந்து அடுத்த 2 மேட்ச்சில் போட்டாங்க. மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஆடினாங்க. ஷஃபாலி 15லே இல்லை, பிரத்திகார் அவள் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தாங்க. அவங்க ஒரு சூப்பர் நாக். அந்த ஃபயரை அவங்க காமிச்சாங்க, ஃபைட் பண்ணாங்க. இவங்க 2 பேருமே ஃபீல்டில் ஃபைட் பண்ணாங்க. இந்தியன் உமன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே டில் த எண்ட், டில் த டெத் ஃபைட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபைட் பண்ணாங்க. ஒரு சூப்பர் விக்ட்ரி. கண்டிப்பாக இது எல்லா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸும் செரிஷ் பண்ணணும். எல்லா பேரண்ட்ஸும் பாருங்கள். ஆண்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் பெண்களுக்கும் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஒரு ஹர்மன்பிரீத் கவுர், ஒரு ஜெமிமா ராட்ரிக்ஸ், ஒரு ஸ்மிருதி மந்தானா மாதிரி அடுத்து கண்டிப்பாக அவங்களால வர முடியும். ஸோ இந்த எபிசோடை என் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட் டீமும் T20 ஜெயித்தாங்க. ஹர்ஷ்தீப் சிங் சூப்பராக பவுல் பண்ணார். வாஷிங்டன் சுந்தர் கலக்கினார். ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல கேமியோ. ஸோ மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், இந்தியன் உமன்ஸ் டீம் ஜெயித்தது இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இது ஒன் ஆஃப் த பிக் மூமெண்ட்ஸ். கபில் தேவ் ஜெயிச்சது ஃபஸ்ட்டு. அப்புறம் ஈடன் கார்டன்ஸில் 2001 டெஸ்ட் ஜெயிச்சது. அப்போ ஒரு கிரிக்கெட்டிங் சினரியை மாற்றிச்சு. தோனி 2007 T20 கப் அடித்தது. ஏன்னா டிராவிட் அப்போ தான் தோத்துட்டு வந்தார். அது கிரிக்கெட்டிங் லேண்ட்ஸ்கேப்பை மாற்றிச்சு. உமன்ஸ் கிரிக்கெட்லேயே 2017 ஹர்மன்பிரீத் ஒரு 170 அடித்து ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனலில் ஜெயிப்பாங்க. அப்போ தான் நான் கிரிக்கெட் நல்லா பார்க்குறவன் தான். எனக்கே உமன்ஸ் கிரிக்கெட் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மேட்ச்க்கு அப்புறம் தான். ஆனால் இந்த 2 மேட்ச்சுக்கு அப்புறம் என்டையர் இந்தியன் க்ரௌடே, யாரெல்லாம் மென்ஸ் டீம் நோக்கி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ, இப்போ உமன்ஸ் கிரிக்கெட் டீம் பார்ப்பாங்க. அவங்க பெண்கள், பேரண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்பயர் ஆவாங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.